எஸ்டர்டே தமிழ் சினிமாவோட 2 பிக் ஸ்டார்ஸ் இருந்து முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒன்று, வெற்றி கொள்கை மாநாடு வெற்றிகரமாக நடந்து 1 மாதம் ஆகிடுச்சுன்னு 1 month ஆஃப் வெற்றி கொள்கை திருவிழான்னு ஒரு வீடியோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அஜித் குமார் ஸ்பெயின் பார்சிலோனாவில் இருக்க ரேஸ் சர்க்கியூட்டில் தன்னுடைய ரேஸ் காரோட ப்ரொஃபஷ்னலான ட்ரெஸ்ஸோட பல ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவராக 2026 நடக்க போகிற தேர்தல் ரேஸை நோக்கியும், நடிகர் அஜித்குமார் ரேசர் ஏகேவா 2025 துபாயில் நடக்க போகிற ரேஸ்க்காகவும் தங்களை முழு ஆயத்தமாக 2 பேரும் தயார்படுத்திட்டு இருக்காங்க. 2025 அஜித்குமாருக்கு குட் பேட் அக்லி விடாமுயற்சின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆகும். விஜய்க்கு வினோத் டைரக்ஷன் பண்ணுற தளபதி 69 ரிலீஸ் ஆகும். 2026 இவங்க 2 பேரும் படங்கள் பண்ணுவாங்களான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அஜித்குமார் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு வெப் சீரிஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இது அவருடைய ரேஸ் சம்மந்தப்பட்ட சீரீஸாக தாங்க இருக்கும். இன்னொரு பக்கம் 2026 எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் விஜயோடைய அடுத்த கட்ட சினிமா பயணமே அமையும். ஒரு இன்சிடென்ட்ஸ் பாருங்கள், விஜய் அஜித் 2 பேருமே அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ட்ரெஸ்ஸோட ஒரே கலரில் போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் புரியுது, 2025 ஆரம்பமாகும் போது நடிகர் விஜய் பற்றின நியூஸ் வரதை விட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பற்றின நியூஸும், நடிகர் அஜித்குமாரோடைய நியூஸ் வரதை விட ரேசர் அஜித்குமாரோடைய நியூஸும் தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வரப்போகுது. அஜித் 15 வருடங்கள் கழித்து மீண்டும் ரேஸ்க்கு போகிறாருனால நியூஸ் வந்துட்டுருக்கு. இனிமேல் இவங்க 2 பேருக்குமான கூட்டம் வெவ்வேறையாகிடும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.